ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஸ்ரீகாந்த் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்குங்க. இந்த படம் இப்போதைக்கு ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கூடி சீக்கிரம் தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறந்துருதுங்க. அதனால ஊர்க்காரங்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஏன் கஷ்டப்படணும், அதனால இந்த குழந்தைய கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையனோட பெற்றோர் இந்த பையனை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பையன் வளரும் போது இந்த சொசைட்டியில் சக மாணவர்கள் கூட சேர முடியாம, பழக முடியாம, விசுவலி சேலஞ்சடா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சான் அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாம ஒருத்தன் ஜீரோல இருந்து ஹீரோ ஆகிறான்னு வைங்களேன், அவன் ஹீரோவாவே இருந்துட மாட்டான். அவனுக்கே தெரியாம வில்லனாவும் மாறுவான். அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணத்தை ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நபரை ஒருத்தர் சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவரும் கேட்க, இவரோட மனைவிக்கு வீட்டில் பிரசவம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா தகவலை சொல்றாருங்க. அந்த தகவலை கேட்டதும் இவருக்கு ஒரே சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கை வாங்கிட்டு குடிச்சிட்டு ரோடெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வராருங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே செலிப்ரேஷன் மூட்ல இல்லை. இவர் வந்த உடனே குழந்தைய தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த குழந்தைக்கு நான் ஸ்ரீகாந்த்னு பேரு பெரிய கிரிக்கெட்டர் ஆக்குவேன், நம்ம நாட்டுக்காக இவன் கிரிக்கெட் விளையாடுவான், நாட்டுக்கே பெருமை சேர்த்து கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா வீட்டில் இருக்கிற யாருமே சந்தோஷமா இல்ல. ஏன் எல்லாரும் இந்த மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்பதாங்க இவர் குழந்தையோட முகத்தையே பாக்குறாரு. குழந்தையோட முகத்தை பார்த்து இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த குழந்தை பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாம பிறந்திருக்குங்க. அதுவும் 2 கண்ணுமே பார்வை இழந்துதான் பிறந்திருக்கு. அதை பார்த்ததும் இவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு, அழுவுறாரு. இவருக்கு நான் ஸ்ரீகாந்த்னு பேர் வைப்பேன், கிரிக்கெட்ல சேர்த்து விடுவேன், நாட்டுக்கே பெருமை சேர்த்து தர மாதிரி இந்த பிள்ளைய வளர்த்துவேன்லாம் நான் சொன்னேன். ஆனா இந்த கனவு கனவாவே போயிடுச்சு அப்படின்ட்டு அழுவுறாரு. இந்த ஊருக்காரங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைய நீங்க வளர்த்தனா உங்களுக்கு தான் கஷ்டம், இந்த குழந்தைய கருணை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தையோட அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஆசைப்பட்டு வளர்த்தினா கூட அந்த குழந்தை ஆளாகும் போது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க 2 பேரும் உயிரோடு இல்லைன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துல ரொம்பவே கஷ்டப்படும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆசைப்பட்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தையோட அப்பா குழிய தோண்டி அந்த குழந்தைய புதைச்சரலான்னு முடிவெடுத்துறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த குழந்தையோட அம்மா வேண்டாங்க, நம்ம வளர்த்தலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இல்லம்மா, இந்த ஊர்க்காரங்க சொல்றது சரிதான், இப்போ குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு வளர்த்துவோம், வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான், நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் தன்னந்தனியே இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுவாமா, நாம இன்னும் இந்த குழந்தை மேல அன்பை வைக்க ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே நம்ம அழிச்சிட்டோம்னா நமக்கு இழப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த குழந்தையோட அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. வேண்டாங்க, நம்ம எப்பாடுபட்டாதே இந்த குழந்தைய வளர்த்துவோம், வேணா செகண்ட் பேபிக்கு கூட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கணவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த குழந்தைய வளர்க்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸ்ரீகாந்த்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பையன் வளர ஆரம்பிக்கிறான். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. சக மாணவர்கள் கூட இவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கிளாஸ்ல இருக்கக்கூடிய முகேஷ் அப்படின்ற பையன்ட்ட இந்த வாத்தியாரு ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. முகேஷ் தப்பா ஆன்சர் பண்றான். உடனே ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்கும் போது ஸ்ரீகாந்த் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறான். வாத்தியாரு இவனை பார்த்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்தரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது முகேஷ்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம ஸ்ரீகாந்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டி ஸ்ரீகாந்த் எங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் ஆட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல, வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் பேட் பிடிக்க வச்சுட்டு வேணுன்னே பாலால ஸ்ரீகாந்த் அட்டாக் பண்ண ஸ்ரீகாந்த் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. அப்ப கிட்ட வந்த முகேஷ், இங்க பாரு, உனக்கெல்லாம் படிப்பு செட்டே ஆகாது, இந்தா 1 ரூபி பிச்சை எடுத்து பழைக்க, அதுதான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல, ஸ்ரீகாந்துக்கு கோவம் வந்து அவனை அட்டாக் பண்ண 2 பேருக்குள்ள அடிதடி பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் வாத்தியார் வந்து பிரிச்சு வைக்கிறாரு. ஸ்ரீகாந்தோடைய அப்பா ஸ்ரீகாந்தை திட்டிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்குடா இந்த மாதிரி அடிதடி பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்தோடைய பிரதர் இல்ல அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து பண்ணானுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ரீகாந்த்னால இந்த ஸ்கூல்ல படிக்க முடியலங்க. ஏதாவது பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் மாதிரியான ஸ்பெஷல் சைல்டுக்கு இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்னால கிளாஸ் எடுக்க முடியல. அதனால ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சைல்டுக்கான ஸ்கூல்ல நீங்க சேர்த்து விடுங்க, அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற வாத்தியார் நம்ம ஸ்ரீகாந்தோட அப்பா கிட்ட சஜஸ்ட் பண்ண, அவரும் அதே மாதிரி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில சேர்த்து விட்டுறாரு. அங்க தங்கறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்குது. அவங்களுக்கு இந்த காசெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதன் மூலமாக தான் வருது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா தேவிகா அப்படின்ற ஒரு டீச்சரை முறையாக ஸ்ரீகாந்த் சந்திக்கிறாரு. தேவிகா பார்த்தீங்கன்னா டீச்சர் மட்டும் இல்லை, என்னுடைய அம்மாவும் கூட அப்படின்ற மாதிரி தான் ஸ்ரீகாந்த் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தேவிகா வந்து நம்ம ஸ்ரீகாந்தை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நடந்து வரும்போது ஒரு சேர்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. இங்கே யார் சேரை வச்சது அப்படின்னு ஸ்ரீகாந்த் கேட்க, அப்போ தேவிகா சொல்கிறாங்க, நான் தான் அந்த சேரை வச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸ்ரீகாந்த், அதை கவனமாக கேட்டுக்கோ. இந்த உலகம் உருண்டையானது. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்காது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ
நாம தான் நம்ம பாதையை கரெக்டாக பார்த்து போய்க்கணும். அதுக்காக இந்த ஸ்டிக்கை நீ பயன்படுத்து. ஸோ முன்னாடி என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத இந்த ஸ்டிக்கை வச்சு சென்ஸ் பண்ணி உன்னோட பாதையை சரியான பாதையாக தேர்ந்தெடுத்து முன்னேறி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு, அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. கல்வி அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது ஸ்ரீகாந்த் அதிக அளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லாரு கூடயுமே இவர் ரொம்பவே ஜோவியலாக பழக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்த அகாடமியில் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக்கு கண்டினியூஸாக மணி டொனேட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காருங்க. அவர் முன்னாடி பசங்களாம் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிற ஸ்ரீகாந்தை மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த டொனேட் பண்ணவருக்கு பாதி நன்றி அப்படின்றாரு. பாதி நன்றியா அப்படின்னு அவரும் ஷாக்காக அப்போ தான் ஸ்ரீகாந்த் எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணி விட்டுறாருங்க. அந்த டொனேட் பண்ணுறவர் ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த அகாடமிக்கு கொடுத்தாங்கன்னா அதில் பாதி அமௌண்ட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சேருது. மீதி அமௌண்ட்டை இந்த மேனேஜ்மெண்ட்டே ஆட்டையை போட்டுருது. அதுவும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சாம்பார் சாப்பாடாக கொடுத்துட்டு இவங்க அதே கிச்சனில் சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் ப்ராப்பராக வந்து சேர்றது கிடையாது அப்படின்னு எல்லா உண்மைகளையும் போட்டு உடச்சிடுறாருங்க. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட்டு டொனேட் பண்ணவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி பிரச்சனையை சமாளிச்சுட்டு இனிமேல் இந்த அகாடமியில் உனக்கு இடம் கிடையாதுரா அப்படின்னு ஸ்ரீகாந்தை அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. ஸ்ரீகாந்தும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அப்படியே எழுந்திருச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு ஸ்ரீகாந்த் கையில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கையும் பிடுங்கிட்டு இது இந்த அகாடமியோட ப்ராப்பர்ட்டி தான், வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. ஸ்ரீகாந்துக்கு இப்போ ஸ்டிக் இல்லாமல் நடக்கவே தெரியலங்க. அப்படியே சொடக்க போட்டு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. நடந்து போகிறவர் மெயின் ரோட்டுக்கே வந்துடுறாரு. அங்கே வண்டி வாகனங்கள்லாம் வந்துகிட்டு தெரியாம ஒரு பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் இடிச்சு ஒரு கீழே விழுந்துடுறாருங்க. அந்த கார்காரன் ஏன்டா உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட அவருடைய மனைவி அவருக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாது போலங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து ஒரு பணத்தை கொடுத்து ஏதாவது சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பணத்தை பார்க்கும்போது ஸ்ரீகாந்துக்கு அவ்வளோ வேதனையா இருக்குதுங்க. சின்ன வயசா இருக்கும்போது முகேஷ் சொன்னார் இல்லையா, பிச்சை எடுத்து பழகிக்கடா அதுதான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவிகா டீச்சர் எல்லா இடத்துலையுமே ஸ்ரீகாந்தை தேடிட்டு ஃபைனலி ஸ்ரீகாந்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா டீச்சர் அவங்களோட வீட்டுக்கு நம்ம ஸ்ரீகாந்தை கூட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஸ்ரீகாந்தோட பேரண்ட்ஸுக்கு போனை போட்டு அந்த அகாடமில இருந்து ஸ்ரீகாந்தை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஸ்ரீகாந்த் படிப்பான், எப்படியாவது படிப்பான், நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம தேவிகா டீச்சரை எடுத்துக்கிறாங்க. சொன்ன மாதிரியே ஸ்ரீகாந்தை நல்லபடியா படிக்க வைக்கிறாங்க. 90% அண்ட் எப்போ மார்க் தாங்க ஸ்கோர் பண்றாரு. ஆனா அதுல மோசமான விஷயம் என்னன்னா ஸ்ரீகாந்த் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா இந்தியன் எஜுகேஷன் போர்டோடைய ரூல்ஸ் படி சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சான ஆட்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சயின்ஸ் குரூப் எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு அவங்க யாரு, படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு, எனக்கு படிக்கணும், என்னால் படிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தான் தெரியும், என்னால் முடியும், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமுக்கு எதிராக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க சயின்ஸ் எல்லாம் வந்து விஷுவலி சேலஞ்சான ஆட்களுக்கு செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுகிறத பார்த்ததுனால தான் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. ஸோ பார்வை இல்லாத இவருக்கு சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கை அப்படியே டக்குன்னு கீழே போடுறாரு. நீங்க சொல்ற ஸ்டிக்கோட வெயிட் அந்த ஆப்பிளோட வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கு கையிலிருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, அதோடைய தூரம் அதோடைய வேகம் அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மனக்கணக்கிலேயே பக்காவாக கால்குலேட் பண்ணி சொல்றாருங்க. வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவையும் சொல்றாரு. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அங்கே இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இவர் சொல்கிற ஆன்சரும் கால்குலேட்டர் சொல்கிற ஆன்சரும் அக்யூரேட்டாக இருக்குதுங்க. கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நியூட்டன் கண்ணால் பார்க்கலையே, உணர்ந்தாரு. அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தே ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹீரிங்க்கு தள்ளி வைக்கப்படுது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தை ஸ்ரீகாந்த் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ஃபார்மெட்டில் எல்லா புக்கையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. ஸ்ரீகாந்த் கேட்டுட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அடுத்த ஹீரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களால் சீட் கொடுக்க முடியாது, இந்த ஒரு நபருக்காக மொத்த சிஸ்டமையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொண்டாந்து கொடுத்து இதுதான் எங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய புக்கு, ஸோ இந்த புக்கை நீங்கள் படிக்க முடியுமா, இங்கே படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே தயங்குறாரு. அதே சமயம் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இவர் வந்து படித்தார் அப்படின்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டோடைய ரிசல்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் வரும், அதனால் இந்த மாணவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே தேவிகா டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் ஹெல்ப் பண்ண ஸ்ரீகாந்த் உள்ளிருந்து ஒரு புக் எடுத்து காமிச்சு இதை உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த மேனேஜ்மெண்ட் இதை எப்படி என்னால் படிக்க முடியும், இது வந்து விஷுவலி சேலஞ்சான ஆட்கள் படிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட புக்காச்சு அப்படிங்கும்போது ஆமாம், ஸோ இந்த புக் மூலமாக நான் படிச்சுப்பேன், நான் படிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, அதை நான் தேடிப்பேன், எனக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன், நான் ஒன்றும்
எனக்காக இந்த சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லல, என்னையும் ஒரு நார்மலான பையனா ட்ரீட் பண்ணி எனக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் சொல்றாரு. அப்பவே தேவிகா டீச்சர் சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த ஒரு பையனால உங்க மேனேஜ்மெண்ட்டோட ரிசல்ட் பாதிக்கப்படும் அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? உங்க மேனேஜ்மெண்ட்டோட ரிசல்ட் வெறும் 40% தான். ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லக்கூடிய லெவல்ல இல்ல. இந்த பையன் வந்து உங்க மேனேஜ்மெண்ட்ல படிச்சானா இந்த பையன் உங்க யூனிவர்சிட்டிக்கு பெருமை தான் சேர்த்து கொடுப்பான், இவனை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. வாய்ப்பும் கிடைக்குது. அந்த வாய்ப்பை நம்ம ஸ்ரீகாந்த் சரியா பயன்படுத்தி மறுபடியும் 90% அண்ட் எபோவ் மார்க் தாங்க ஸ்கோர் பண்றாரு. அதே சமயம் தன்னுடைய அப்பாக்காக பார்த்தீங்கன்னா இவர் கிரிக்கெட் விளையாடுறாரு. விஷுவலி சேலஞ்சரான ஆட்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த பாலில் வந்து ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. பால் கிட்ட வரும்போது அந்த சவுண்டை வச்சு அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. ப்ராப்பராக கோச்சிங்லாம் போயிட்டு இருக்காரு. ஸோ ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்காக போகும்போது அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்தியாவோட வளர்ச்சிக்காக மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்காக இந்தியாவுடைய பிரசிடென்ட்டான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஸ்ரீகாந்த் போறாரு. நம்ம அப்துல் கலாம் ஐயா பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே நீங்க பெரியவனா என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஆகிறேன், ஆக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீகாந்த் மட்டும் நான் இந்தியாவுடைய முதல் விஷுவலி சேலஞ்சு பிரசிடென்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பையன் சொன்ன வார்த்தையில் ஒரு சோல் இருக்குது, உயிர் இருக்குது, கண்டிப்பாக இந்த பையன் வருவான் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நம்ம ஸ்ரீகாந்தும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ விருது வழங்குற நிகழ்ச்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ரீகாந்துக்கு இந்த விருது வருதுங்க. அப்போ பின்னாடி இருந்துட்டு தேவிகா டீச்சர் எதுவும் ஹீரோயிசம் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த விருதை என்னோட டீச்சர் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க தான் என்னோட எல்லா சூழ்நிலையிலையும் கூட இருந்தாங்க அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா கையால் நம்ம ஹீரோ விருதும் வாங்கிக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் தானே டீச்சர் சொன்னீங்க சும்மா இந்த ஹீரோயிசம் எல்லாம் பண்ணிடாத அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் டீச்சர், ஏன்னா நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருங்க. அதே சமயம் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சரான ஆட்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட் டீம்லையும் இவர் செலக்ட் ஆயிடுறாரு. தன்னுடைய அம்மா அப்பா பார்க்கறதுக்காக ஊருக்கு வராருங்க. அப்போ பக்கத்து சீட்டில் இந்த முகேஷ் வந்து உட்கார்றாரு. என்ன ஞாபகம் இருக்காடா, நான் தான் முகேஷ் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாரு. அப்போ கண்டக்டர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு ₹2 ₹3 மாறிடுச்சு, ₹3 கொடு அப்படின்னு சொல்லி முகேஷ் கிட்ட சொல்ல, என்கிட்ட ₹2 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சின்ன வயசில் நம்ம ஸ்ரீகாந்த் கிட்ட ₹1 கொடுத்து பிச்சை எடுத்துக்க கற்றுக்க அப்படின்னு முகேஷ் சொன்னார் இல்லையா, அந்த ₹1 முகேஷ் கிட்ட கொடுத்து டிக்கெட் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துடுறாரு. முகேஷ்க்கு ஒரே அசிங்கமாக போயிருதுங்க. அதுக்கப்புறம் நேராக தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக நம்ம ஸ்ரீகாந்த் போகிறாரு. பேக்ல இருந்து ஒரு டிஷர்ட் எடுத்து காட்டுறாரு. அந்த டிஷர்ட்டை பார்த்ததும் நம்ம ஸ்ரீகாந்தோடைய அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இந்தியன் டீமுக்காக ஆட போகிறேன் அப்படின்றதுக்கான அந்த டிஷர்ட் தான் அதில் ஸ்ரீகாந்த் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். அதை நினச்சி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி வந்து சேருதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பை வந்து விஷுவலி சேலஞ்சரான ஆட்களுக்கு கொடுக்காது, அதனால நம்ம மறுபடியும் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, டீச்சர் என்னால் இந்த சிஸ்டமை எதிர்த்தெல்லாம் போராட முடியாது, சிஸ்டத்தை மாற்றுறது என்னோட வேலை கிடையாது, எனக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஃபாரின்ல இருக்கிறவங்க இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, ஸோ நீ உன்னோட திறமையை நிரூபித்தா மட்டும் போதும், அவங்க உனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா உன்னால் இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாட முடியாது, ஏன்னா அந்த டைமில் நீ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே டீச்சர் எனக்கு எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு, கேம் எல்லாம் செகண்டு, அதனால் நான் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபாரினில் இருக்கிறவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வீடியோ கால் மூலமாகவே வந்து அந்த இன்ட்ராக்ஷன்லாம் நடக்குது. ஏகப்பட்ட கேள்விகளை ஸ்ரீகாந்த் கிட்ட முன்வைக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறாரு. ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது, அமெரிக்காவில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குதுங்க. இப்போ தேவிகா டீச்சர் ஸ்ரீகாந்தை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடும்போது, என்ன டீச்சர் என்னை மிஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க, நான் இதுக்கிட்ட அவனை மிஸ் பண்ண போகிறேன், எப்போ பார்த்தாலும் டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதனால நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் கண் கலங்குறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, டீச்சர் 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 அப்படின்னு சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ஆனால் உள்ளே போனால் அந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ரீகாந்தை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் விஷுவலி சேலஞ்சரான ஆள், உங்கள் கூட யாருமே வராமல் தனியாலாம் எங்களால் அனுப்ப முடியாது, ரூல் இஸ் ரூல் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அங்கே லைனில் நிற்கிறவங்க கிட்டலாம், நான் இந்த மாதிரி படிக்கிறதுக்காக போகிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, என் கூட வந்தவங்க மாதிரி நீங்கள் அங்கே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. யாருமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணல. உடனே சேரில் கொண்டு போய் உட்கார வச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இந்த பக்கம் 3 சேர் இருக்குது, அந்த பக்கம் 3 சேர் இருக்குது, ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் போர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்ன இருக்குது, எப்படி வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே பிஹேவ் பண்ணணும் எல்லாத்தையும் அங்கே எல்லா
எல்லாத்து முன்னாடி பண்ணி காட்டுறாரு. இதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. உடனே அந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தை போர்டு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுது. இவரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃப்ளைட்டில் போர்ட் ஆகி அமெரிக்காவையும் போய் ரீச் பண்ணுறாரு. அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பத்தி பார்த்தெல்லாம் பழகிறது கிடையாது, எல்லோருமே ரொம்பவே யதார்த்தமாக பழகுறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டு போலவும் நம்ம ஸ்ரீகாந்தையும் ட்ரீட் பண்ணுறாங்க. இவருக்குன்னு லாக்கர் கொடுக்கப்படுது, இவருக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த புக்கு கொடுக்கப்படுது, இவர் படிக்கிறாரு. ஸோ இங்கே எப்படி கிரிக்கெட்டில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருந்தாரோ அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்பால் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் எஜுகேஷனில் ரொம்பவே நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பையனாகவும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ஸ்ரீகாந்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கிறாங்க கைஸ். அந்த வகையில் நம்ம ஸ்ரீகாந்தோடைய மொபைலை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணு அவன் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்கா, அவங்க கிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த வாய்ஸ் மெசேஜை தனியாக போய் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி உங்களோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் சுவாதி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்தும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் சந்தோஷமான விஷயத்த சுவாதி சொல்கிறாங்க, நானும் அமெரிக்கா வரேன், அங்கே தான் நான் ஃபர்தராக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு எண்டு இவங்க ஒரு எண்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. இருந்தாலும் பரவாயில்ல, லாங் டிரைவ்னா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நேரடியாக மீட் பண்ணி பழக ஆரம்பிக்கிறாங்க. சுவாதிக்கு நம்ம ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸ்ரீகாந்துக்கும் முறையாக ஒரு பொண்ணு கூட நெருங்கி பழகிற ஒரு ஃபீலிங்கும் கிடைக்குதுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட நட்பு ஒரு பக்கம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபோன் கால் வருது. நீ எப்போ இந்தியாவுக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு, நான் ஏன் டீச்சர் இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு தான் நான் தேவையில்லையே, நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன், இப்போ கூட ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நான் இங்கேயே இருந்துருவேன், நான் இங்கே இருக்கிறது தான் கரெக்டு, இந்தியாவுக்கு தான் நான் தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல டீச்சரும் ஓகே இவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்து சுவாதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, சுவாதிக்கு ரொம்ப கோவங்க. ஸோ வண்டியை விட்டு இறங்கும் போது நம்ம ஸ்ரீகாந்த் கிட்ட திட்டுறாங்க, நீ பாட்டுக்கு அங்கேருந்து இங்கே வந்த, இங்கே செட்டில் ஆகிட்ட, அவ்வளோதான் உன்னோட கதையா, நீ எத்தனை பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் தெரியுமா, உன்ன மாதிரி அத்தனை பேர் இந்தியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இந்தியாவுக்கு வந்து நின்னான்னு வையன், உன்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க விஷுவலி சேலஞ்சான ஆட்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீ அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடு, உன் மூலமாக பல பேரோட வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் நீ என்னடானா செல்ஃபிஷாக இங்கேயே இருந்துடுறேன், இந்தியாவுக்கு நான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற, இந்தியாவுக்கு நீ தேவை, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சுவாதி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்ல ஸ்ரீகாந்த் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு, இந்தியாவுக்கும் வராரு. டீச்சர் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு இடத்த போய் பார்க்குறாங்க, அதிக வாடகை கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ரீகாந்த் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, இங்கே படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை படிப்பை கொடுக்கறதுக்கு கூட நிறைய காசு செலவாகும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவ்வளோ பணத்தை நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஸ்ரீகாந்தும் தேவிகா டீச்சரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாமே இந்த டெரஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டராக மாற்றக்கூடாது, இங்கே வச்சு எல்லோருக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடாது, இங்கே வாடகையெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான கிரெடிட் முழுக்க ஸ்ரீகாந்துக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தேவிகா டீச்சரும் இடம் என்னது, கிரெடிட் மட்டும் ஒன்றுதா அப்படின்னு சொல்லி கேட்க நாலேஜ் என்னது தானே அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்க மூலமாக 4 பசங்க மேலே வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைங்க. மறுபடியும் அப்துல் கலாம் ஐயாவை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அப்போ அப்துல் கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஸ்டேஜில் ஏற்றி இந்த மாதிரி அன்னைக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும்போது இந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி சொன்னான், அதாவது நான் வந்து இந்தியாவுடைய முதல் விஷுவலி சேலஞ்சான பிரசிடெண்ட்டாக மாற போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கான்ஃபிடென்ட் எல்லோருக்கும் தேவை, ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்ற மாதிரி அவர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் அந்த ஸ்பீச்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை ஸ்ரீகாந்த் தனியாக மீட் பண்ணி, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேலெல்லாம் வரல, நான் தோத்துட்டேங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது இவர் நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு, எல்லா இடத்துலையுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு தாங்க ஏற்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட அப்துல் கலாம் ஐயா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஒரு பிஸ்னஸை தொடங்கு, அதில் ஒரு முன்னேற்றத்தை பாரு, கண்டிப்பாக நீ மேலே வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து கொடுக்குறாரு. அந்த செக்கை வாங்கிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டோடையே ரவி அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரவி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டராக ஸ்ரீகாந்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் மாடலை சொல்கிறாருங்க, ஃபியூச்சரே நீ எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் பைக் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பேட்டரிஸ் எல்லாம் உருவாக்குவோம், அந்த கம்பெனியை ரெடி பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த பேட்டரியோட ஹெல்த்தே வந்து ஒரு 5 வருஷம் தான், 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரி என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அதை டம்ப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டம்ப் பண்ணால் நேச்சருக்கு கண்டிப்பாக ஆபத்து தான், அதனால இந்த ரீசைக்கிள் பேப்பர் ஃபேக்டரியை உருவாக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் மாடலை சொல்கிறாரு. இதனால் என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இந்தியாவோட வளர்ச்சியில் 12% பேப்பர் வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது, அதனால் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதே சமயம் கைவிடப்பட்ட ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா இவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி பயன்படுத்தலாம், இதன் மூலமாக நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து சேருதுங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரியோட முன்னாள் முதலாளி வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரியோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பே பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அது பழைய ஓனர் பண்ண தப்பு, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது கரண்ட்டில் நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்லேருந்து சொல்லிடுறாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணுமா அப்படின்ட்டு ரவியும் ஸ்ரீகாந்தும் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்ப, அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற பியூன் வந்து ஸ்ரீகாந்த் சார் நீங்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களால தான் என் பையன் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நிறையா பேசுகிறாரு. இதை பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்டில் இருக்கிறவங்க கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க மேலே வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 வருஷம் டைம் தரேன், அந்த 1 வருஷத்துக்குள்ளே சீக்கிரமாக இந்த அமௌண்ட்டை எல்லாம் செட்டில் பண்ணிடுங்க, இல்லாட்டி என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையுது. இந்த பிஸ்னஸை மறுபடியும் நல்லபடியாக தொடங்குறாங்க. முதல் ஆர்டர் கிடைக்குது. ஸோ அந்த ஆர்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அதை வச்சு எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஹேண்டிகேப், விசுவலி சேலஞ்சடான ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு ஏற்ற வேலையெல்லாம் கொடுத்து எல்லாரோட லைஃபையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வராரு. இப்போ மீடியாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. ரவி, ஸ்ரீகாந்த், தேவிகா டீச்சர் 3 பேருமே நிற்கிறாங்க. 3 பேர்த்திட்டையுமே கேள்வி கேட்குறாங்க. அப்போது ரவி கிட்டையும் தேவிகா டீச்சரையும் கிட்டையும் ஆன்சர் வாங்கிக்கிறாங்க. பெருசாக ஸ்ரீகாந்த் கிட்ட எந்த ஆன்சரும் வாங்க மாட்டேன்றாங்க. ரவி அப்படின்ற ஒரு நபர் வந்து ஸ்ரீகாந்த் மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, நீங்கள் தான் உண்மையிலேயே பெரிய ஹீரோ அப்படின்னு நம்ம ரவி எல்லோருமே என்கரேஜ் பண்ணி பேச அது ஸ்ரீகாந்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பணம் அவங்களது, ஆனால் நாலேஜ் என்னது, ரிசர்ச் என்னது, ஹார்ட் ஒர்க் என்னது, அப்போ நான் தானே ஹீரோ, அவன் எப்படி ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்தோட மனசுக்குள்ளேயே ஒரு வன்மம் வர ஆரம்பிக்குது. அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலங்க. அந்த இடத்துக்கு இந்த முகேஷ் வந்துட்டு எனக்கும் ஒரு வேலை போட்டு தரியா, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ தானே என்ன சின்ன வயசில் இந்த காசை வச்சு பிச்சை எடு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன், உன்னால தாண்டா இப்படி ஒரு ஃபயர் ஏற்பட்டு நான் பெரிய ஆளாக வந்திருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, மீடியாக்காரங்க இவருக்கு வேலை தரப்போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீ ஃபிசிக்கலி ஃபிட்டாக தானடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபிட்டாக தான் இருக்கேன், நீ என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்ல, நான் எந்த வேலையும் தரப்போகிறது கிடையாது, நீ கிளம்பு, உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. தேவிகாவும் ரவியும் இதை பார்த்து சங்கடப்படுறாங்க, இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க இதே ஃப்ளோவில் போனோம்னா இன்னொரு 1 இயர் ஆகும் இவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வர வருமானத்தையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஹேண்டில் தான் பண்ண முடியும். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்ட்ரியில் போட்டு அதை ரெனோவேட் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட சொல்கிறாரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரவி கேட்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் சொல்கிறாருங்க. சரி, ஸ்ரீகாந்த் பேச்சு கேட்டு வேணுகோபால் அப்படின்ற ஒருத்தருடைய ஃபேக்ட்ரியை வாங்கிக்கிறாங்க. 6 மாதம் டைம் கேட்குறாங்க பணம் கொடுக்கறதுக்கு. அவங்களும் ஓகே 6 மாதம் கழித்து நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லபடியாக பிஸ்னஸ் தொடங்கப்படுது. சுவாதி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இவருக்கும் கொஞ்சம் பணம்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு சொந்தமாக வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிராமத்துக்கு போயிட்டு பூஜை போட ஆரம்பிக்கிறாங்க. பூஜை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தோடைய அப்பா குழியை தோன்றாரு. அந்த குழியில் மொதல் சிங்கிளை நீயே வைப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்ரீகாந்த் மொதல் சிங்கிளை எடுத்து வைக்கிறாரு. அப்போ பழைய ஞாபகம் நம்ம ஸ்ரீகாந்தோடைய அப்பாவுக்கு வருது. இதே குழியில் தானே ஸ்ரீகாந்தை வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீகாந்த் வந்து இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தோடைய அப்பா அம்மா பெருமைப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஸ்ரீகாந்துக்கு அவார்டெல்லாம் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வாதியும் ஸ்ரீகாந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா அம்பானியை பற்றின நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ யார் என்ன நினச்சாலும் அம்பானியை பீட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஸ்ரீகாந்த் சொல்லுவார், ஏன் முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை அது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க யதார்த்தமாக பேசுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு பயங்கர கோவம் வந்து காஃபி கூட குடிக்காமல் அந்த இடத்துலேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுவாருங்க. ஏர்போர்ட்டுக்கு போன உடனே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, தப்பு இல்லை, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி ஸ்வாதி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் ஒன்று மைண்டில் வச்சுக்க,
உன்னோட வளர்ச்சிக்காகவும் உன்னோட அவார்டுக்காகவும் ஆசைப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்களை எல்லாம் இழந்துராத அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து சுவாதி கிளம்பிடுறாங்க. அப்போ சுவாதி கிட்ட ஸ்ரீகாந்த் டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல சுவாதி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு மினிஸ்டரோடைய ஆளுங்களும் வந்து ஸ்ரீகாந்தை மீட் பண்ணிட்டு போகிறாங்க. மினிஸ்டர்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்க அவங்க பொலிட்டிக்கில் என்ன ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. நானும் ஜாயின் பண்ண போகிறேன். அதன் மூலமாக இந்த லீகல் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக முடியும், நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஸ்ரீகாந்த், இந்த கம்பெனி ஒரு யங்கான கம்பெனி, இந்த டைமில் நம்ம பிஸ்னஸில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அரசியலில் கிடையாது, அரசியல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் அரசியலில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் வேணுகோபால் கால் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் பணம் கொடுக்கவே இல்லை, எப்போ பணம் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. வேணுகோபாலோடைய ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் எடுக்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் ரவி அட்டன் பண்ணிட்டு ஃபோனை கொண்டு போய் கொடுக்க, நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டிகேப்போடைய கொலை வழக்கில் நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்னு பிளாக்மெயிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்கும்போது ரவிக்கு பயங்கர ஷாக்காக இருந்துகிட்டு இருக்கு. அப்போது தேவிகா டீச்சர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் முன்ன மாதிரி இல்லை, டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டான், வேணுகோபால் கிட்ட த்ரெட்டனிங் பண்ணிட்டு இருக்கான், சூசைட் பண்ணுவான்னு, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படின்னு ரவியும் தேவிகாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்ரீகாந்த் வெளியே வந்து லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி இப்போ என்கிட்ட சொன்னதை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஃபோனில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஷுவலி சேலஞ்சடான ஆட்கள் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு வந்து நாங்கள் அவார்ட் தரலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஸோ இதை கேட்டு ஸ்ரீகாந்த் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே தேவிகாவும் நம்ம ரவியும் சியர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீகாந்த் முன்ன மாதிரி இல்லை, டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த மினிஸ்டரோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாருங்க. அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வேணுகோபால் கேட்டு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு. வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே விடமாட்டேன்றாரு. இது என்னோட இடம்டா, நான் எப்படி உள்ளே வராமல் இருப்பேன், ஒன் ஆஃப் த ஓனர் நானே, என்னோட காசை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீயா வந்து அவர்கிட்ட காசு வாங்கின, இல்லை நீயா அந்த இடத்த வாங்கின, நான் தானே வாங்கினேன், நாங்கள் இல்லை அந்த ஆளை போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் போக மாட்டேன்றாரு சார், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த மினிஸ்டர் கிட்ட, மேடம் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, போலீஸ் அங்கே அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்க போய் அந்த வேணுகாமலை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. உடனே ரவியும் தேவிகாவும் வந்து அவரும் ஓனர் தான் சார், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஃபோனை போட்டு, எதுக்கு போலீஸ் எல்லாம் அமுச்சு வச்சிருக்கேன், அவரு நமக்கு ஃபேக்ட்ரி கொடுத்ததுனால தான் நாம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரவி சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற நிலமையில ஸ்ரீகாந்த் இல்லைங்க. ஏன்னா ஸ்ரீகாந்துக்கு ஈகோ அதிகமாயிடுச்சு. இந்த மினிஸ்டரோடைய சப்போர்ட் நமக்கு பின்புலமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஸ்ரீகாந்துக்கு தைரியம் ஆயிடுச்சுங்க. நம்ம தேவிகா டீச்சர் போயிட்டு, உனக்கு வந்து ஸ்டிக்கை கொடுத்தேன், நீ வந்து அந்த ஸ்டிக்கை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனால் நீ இந்த மினிஸ்டரை பின்புலமாக வச்சுக்கிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தோட மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருது. இப்போ அந்த மினிஸ்டரோட ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பேனர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண் பார்வை இல்லாதவன் தான், ஆனால் கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஸ்லோகன்லாம் ரெடி பண்ணி இவரை எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவரை ஏன் எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது. ஆக்சுவலாக இவர் கண் பார்வை இல்லாதவர் அப்படின்னு சொல்லி டொனேஷன்லாம் வாங்கி அந்த டொனேஷனை அவங்களோட கட்சிக்கு பயன்படுத்திப்பாங்க. அதுக்காக நம்ம ஸ்ரீகாந்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ராப்பில் ஸ்ரீகாந்த் விழுந்திருக்கிறாரு. இப்போ தான் ஸ்ரீகாந்த் எல்லாத்தையும் யோசனை பண்ணுறாரு, நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்கள மதிக்காமல் யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இப்படி வந்து விழுந்துட்டோன்ட்டு. ஸோ ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் இதில் இல்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம தேவிகா டீச்சர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுறாருங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தாண்டி ரவி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, ஏன்னா அவன் தான் அவனோட எல்லா சூழ்நிலையிலும் இருந்திருக்கிறான், அவனை தான் நீ அதிகமாக நோகடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் ரவியை மீட் பண்ணி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கேட்கல அப்படின்றாரு. கிட்ட வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்றாரு. எனக்கு கேட்கல அப்படின்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அவார்டை வாங்குறதுக்காக நம்ம ஸ்ரீகாந்த் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் எனக்கு இந்த அவார்டு வாங்குறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா விசுவலி சேலஞ்சடான ஆட்களுக்கான அவார்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த கேட்டகரியில் எனக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க. இந்த அவார்டை வாங்குறதுக்கு இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தானே வந்து வாங்கணும். ஸோ போட்டியிடுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா, அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து நார்மல் பீப்புள் கூட சேர்த்துக்கோங்க, அப்படி தான் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை நார்மலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் விசுவலி சேலஞ்சடான ஒரு ஆள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை யாரும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க தேவையில்ல. என்னை இந்த மாதிரி ஒரு ஆளாக மாற்றின தேவிகா டீச்சரையும் ரவியும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. அவங்கள மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். உங்களால் முடிஞ்சால் பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க. இல்லை மெனி வேஸில் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சிம்பத்தியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் பேசி முடிக்கிறாருங்க. அந்த அவார்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அடுத்த வருஷம் நார்மல் கேட்டகரியில் போட்டிக்கிட்டு இந்த அவார்டை நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த படம் இதோட முடியுது. ஸோ படத்தோடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்ரீகாந்தை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்ற நபரை பற்றி பேசியிருந்திருப்பார் இல்லையா, அந்த ஸ்பீச்சையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபுட்டேஜாக இந்த வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா விஷுவலாக இந்த படத்தை பாருங்கள். இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு மோட்டிவேஷன் படம். ஸோ இந்த படத்தை பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.